மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். நான் பார்த்த அழுது நிக்கிறா என்னடா என்னடா கல்யாணம் பண்ணி என்ன முந்தா நேத்து அவள் பிடிக்குமேனு ஒரு டிஷ்ஷை செஞ்சேன். எது போய் நீட்னா தட்டி விட்டாடா, கொட்டிச்சு கொள்ளா. கண்ட்ராவின்னு கேட்குறாடா, எப்படி இருக்கும்? என்னடா சொல்ற? நல்ல பொண்ணுடா அது. மாப்பிள்ளை பார்க்க வந்தப்பட குஞ்சத்தில் நிம்மதியா? அடா அது பரவாயில்லடா. துணியை துவைச்சி மடிச்சு வச்சா எடுத்து மோந்து பார்த்துட்டு பழைய இதுலேயே போட்டாடாவ. என்னன்னு கேட்டால் மணக்கலான்றாடா. துணி எப்படா மணக்கும்? மனமா போனதானே மணக்க மணக்க மாப்பிள்ளை பார்த்துக்கிறேன்னு நினைப்பாங்க. எல்லாத்தையும் தப்பா நினச்சிக்க. அதை கூட விடு. என்னை கட்டி குத்தமேன்னு காலையில் எங்கள் அம்மா என்னை பார்க்கறதுக்கு வந்தாங்க. அவங்க காலில் வந்து இவன் போய் சொல்கிறா, உங்கள் பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுத்தீங்க? சமைக்க மாட்டான், துணி துவைக்க மாட்டான், துணி காயப்பட மாட்டான்னு இவ்வளோ வந்து பண்ணுறா டெய்லி. கையப்பார் தெரிஞ்சிச்சா? தெரில அந்த அளவுக்கு வேலை. ஏண்டா ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ணி ஆம்பளையே வாழ முடியாதடா. உன் பொண்டாட்டி மட்டும் இல்ல, உலகத்தில் உள்ள எந்த மொழி பொண்டாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாய கட்டவே முடியாது. நீ எல்லாம் கல்யாணம் பண்ணி எப்படா வாழ்ற? சொல்றா, சொல்லி தொலைடா. அதெல்லாம் தலையில எழுதி இருக்குண்டா. என் பொண்டாட்டி எல்லாம் சத்தம் கேட்டா அப்படி நிப்பா. அவ்வளோ மரியாதை அவதான் பண்றா. ஸ்பீக்கர் தானே. ஹலோ, கடைக்கு வந்திருக்கம்மா. அடக்கி போய் இவ்வளவு நேரம் ஆகுது. வந்துடுறம்மா. எங்க அந்த புரிச்சு பசங்க போய் பார்க்க போறீங்க? அவனும் கூட சேராதுன்னு சொல்லிருக்கல உன்கிட்ட. அடக்கி போயிட்டு பொருளை வாங்கிட்டு வீட்டுக்கு வரல. தொட பக்கத்துல பிச்சற நாய். வீட்டுக்கு வந்து சேரு. சொம்பு பாருங்க. சமையல் ஏன்னா உங்க அப்பா செய்வான். இன்னைக்கு நான் சீக்கிரம் வந்து சேரு. பையா போன. என் பொண்டாட்டி இருக்காளே, அவ ஒரு பேய் பிசாசு. அவளுக்கு வாழ்க்கப்பட்டு என் வாழ்க்கையே வீணாயிருச்சு மாப்பிள்ள. ஒரு மனுஷனை எவ்வளவு கொடுமைப்படுத்தணுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்திட்டா மாப்பிள்ள. என்ன வந்துச்சு போயிட்டு வட்டாரா, முறைக்காதரா, அடிப்பாடா. கண்டு மயங்கவில்லை, அவ முகத்தை கண்டா பிடிக்கவில்லை.